இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈரேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோடி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது, அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. உமா உமா, அந்த வினோத் விஷயம் நான் தான் உன் புருஷன் சொல்லிட்டு அவன் வந்தான்ல, அது எனக்கு தெரியாம நான் கூட உன்னை அவனோட அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணல. கடைசியில அந்த விஷயம் தெரிஞ்சு ஒரே கலவரமாச்சே. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிருக்கோம் மேரி. ஏன் மேரி எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுளே, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? இந்த உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு கஷ்டம் வருமா? நான் தான் கோகிலா. நானே என் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி என்ன நிரூபிக்க முடியாம தவிக்கிறேன். நான் எப்படி இவங்களெல்லாம் நம்ப வைக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. இது எங்க அம்மா. எங்க அம்மா. எங்க அம்மாவை யாரும் போ சொல்லாதீங்க. எனக்கு அம்மா வேணும். எனக்கு எங்க அம்மா வேணும். என் தங்கமே, நீயாச்சும் இந்த அம்மாவை நம்புறியே. உன் கண்ணுக்காவது நான் அம்மாவா தெரியறேன்னு. நீ தாண்டி என் தெய்வம், நீதான் என் கடவுள். அக்கா, நீ அழாதக்கா, எந்திரிக்கா, நான் உன்னை பாத்துக்கிறேன்க்கா. உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? நீங்களா காட்டு மிராண்டி கூட்டமா என்ன? உங்ககிட்ட இப்படி அழுது போராடி எங்க அக்கா கோகிலா நிரூபிக்க அவசியம் இருக்கா? நான் சொல்றேன், இவ எங்க அக்கா கோகிலா தான். இந்த வீட்டுல யாராச்சும் எங்க அக்காவை வெளியில போன்னு சொன்னீங்க, அத்தனை பேரை அறுவார்த்து சராமாரியா வெட்டி போட்டு சொல்லிட்டேன். அக்கா, நீ கிளம்பி என் வீட்டுக்கு வாக்கா. அங்க எவன் வந்து உன்னை கூப்பிட நானும் பாக்குறேன், வாக்கா. ஏய், என்ன அருவாகிருவான்னு சீன் போடுற? மேரி கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு அக்கா அக்கான்னு சீன் போடுறியா? உன் மரட்டலுக்குலாம் பயப்படுறாள் நான் இல்லடா. அடச்சி, சொத்துக்காக அலையிற எச்சக்கல நீடா. ஏய் ஏய், நீ என்ன வரல நீட்டி பேசுறியா? மரியாதையா ஊரு பக்கம் போய் சேரு, இல்லனா உன் தலை இந்த இடத்துல உருளும். ஏய், ரொம்ப பேசாத. இவள நான் இப்பவே தூக்கிட்டு போறேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய், தொர்ரா பாப்பா, எங்க அக்கா தொர்ரா பாப்பா. ஏய், தொடர்ந்து தூக்கிட்டு போறேன். ஏய், பீட்டர், பீட்டர், அமைதியா இரு. நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இத எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுவோம். அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கறாங்களோ எடுக்கட்டும். ஓகே, வா வா பீட்டர், கிளம்பு. பாப்பா, ஒரு நிமிஷம். அம்மா, உங்க பேத்தி ஊர்ல இருந்து ஓடி வந்து வீட்டில் இருந்தது உண்மைதான். அப்புறம் பீட்டர் சார் ஆல்பர்ட் சார் வந்தப்ப கூட உங்க மேரி கோகிலாண்டு மாறி நடிச்சதும் உண்மைதான். அதுக்கப்புறமா உங்க வீட்டில் வேலை செய்யற ரீட்டா அங்க வந்திருந்தப்ப
நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க கோகிலான்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அனுப்பணும். மேரியும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் கோகிலாவாகவே இருக்கேன். அதுக்கப்புறம் மேரியா நான் ஊருக்கு போகிறேன்னு தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நெருக்கடியோ என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க திரும்ப வீட்டுக்கு வந்து நான் தான் கோகிலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, இப்போதைக்கு மேரி இங்கேயே இருக்கட்டும். ஒரு 4 நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுத்தீங்கன்னா நாங்களே அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ம்ஹும். 4 நாள் இல்ல, 1 மணி நேரம் கூட எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. இப்பவே எங்க மேரி எங்க கூட அனுப்பி வைக்கலனா நாங்க ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். பீட்டர், கோவப்படாதப்பா. அந்த தம்பி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இத்தனை நாள் பொறுத்திருந்தோம், இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்திருக்க மாட்டோமா? நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாட்டி இந்த வீட்ல விட்டு போக முடியும்? அவங்க நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓ பீட்டர், இத்தனை நாள் நம்ம மேரிக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சதே அவங்க தானே. அவங்களா நம்ம பொண்ணை ஏதாவது பண்ண போறாங்க? அந்த தம்பி சொன்ன மாதிரி 4 நாள் கழிச்சு வந்தே கூட்டிட்டு போவோம். மிஸ்டர் பூவரசு, உங்க பேச்சுல ஒரு நேர்மை தெரியுது. அதனாலதான் எங்க பொண்ணு உங்க வீட்டுல விட்டுட்டு போறோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணி 4 நாள் எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல இருக்கணும். இல்லன்னா நடக்கிறதே வேற. ஆல்பர்ட், கொஞ்சம் அமைதியா இரு. மேரி, நீ பீட்டரை கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? நீ உன் இஷ்டப்படி கன்னியாஸ்திரியாவே ஆயிடு. ஆனா உன் அம்மாவையும் பாட்டியும் விட்டுட்டு போகணும் மட்டும் நினைக்காதம்மா. நீ இல்லாம எங்களுக்கு வாழ்க்கையே இல்லம்மா. இந்த பாருமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, எங்க கூட வந்து சேர்ந்துருமா. என்னடா சரியா? போலாம் வாங்க. அம்மா, நீ எங்கேயும் போவாதம்மா. நீ என் கூடயே இருமா. அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் செல்லும். உன் கூடவே தான் இருப்பேன். யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? அவ கூட பிறந்தவனா? எனக்கே அவ கோகிலான்னு தெரியுது. இந்த பச்சை புள்ளைக்கு அவ அம்மான்னு தெரியுது. என் அக்கா கூட 10 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன், உனக்கு தெரியல? யாரோ ஒரு அம்மா வந்து கூப்பிட்ட உடனே கட்டின பொண்டாட்டி கூட தெரியாம 4 நாள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற. என்னங்க எங்க அண்ணனை போய் வாப்பான்னு பேசுறீங்க? கோகிலாணி மேல நாங்களும் தான் உயிரை வச்சிருந்தோம். எங்களுக்கும் கோகிலாணி முக்கியம் தான். ஆனா நமக்கு நல்லா தெரியும் இவங்க மேரின்னு. திடீர்னு இவங்க கோகிலான்னு சொன்னா நமக்கு குழப்பமா இருக்காதா? சும்மா எங்க அக்கா மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்காதீங்கடி. நீங்களே இவங்களை மேரின்னு சொல்றப்ப அண்ணி அண்ணின்னு உருகிட்டு இருந்தீங்க. ஏன்னா எங்க அக்கா போனவ திரும்பி வரமாட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இவங்க தான் கோகிலான்னு ஒண்ணு உங்களுக்கு வயிறெல்லாம் பத்தி எரியுதுடி. அதான் துடிக்கிறீங்க. என் அக்கா சாகுன்னு நினைச்சவதான் நீயும் அக்காவும். உங்க நாடகத்தை வேற எங்கேயாவது வச்சுக்க. தமர அக்கா, இது உன்னோட வீடுக்கா. நீ இங்கதான் இருக்கணும். நீ உள்ள வாக்கா. வாக்கா. உங்க எல்லாருக்கும் முடிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். எங்க அக்கா இங்கதான் இருப்பா. அவளை யாராவது அனுப்பணும்னு நினைச்சீங்க, எல்லாரையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவோம். பாத்துக்க. என்ன பாட்டிமா நீங்க? எத்தனை நாளா மேரியை தேடி அலைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்தோம், விட்டு வந்திருக்கோம்.
நீங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்போம். உங்க பக்கம் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிளியரா இருக்குல்ல, நீங்க ஏன் இப்ப பின்வாங்குறீங்க? இது பாருங்க, இப்ப கூட ஒன்னும் லேட் இல்ல. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எல்லாருமே ஜெயில தூக்கி போட்டுடலாம். உங்க மேரியை நீங்க கையோட கூட்டிட்டு வந்துடலாம். என்னம்மா சொல்றீங்க? சிந்துஜா சொல்ற மாதிரி பண்ணிடலாமா? வேண்டாம் ஆல்பர்ட். இப்ப நம்ம மேரி ஒரு இடத்துல பத்திரமா இருக்காங்கிற நிம்மதியாவது இருக்கட்டும். நாம ஏதாவது பண்ணி அவ அங்கிருந்து ஓடிட்டானா அப்புறம் அவளை தேடி எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த பூவரச இது உங்க பொண்ணு மேரி இல்ல எங்க கோகிலாதான்னு சொன்னா நாம போலீஸுக்கு போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இனிமே நாம எதுக்கு போலீஸ்க்கு போகணும்? பாட்டி, இத்தனை நாள் அந்த பூவரசனும் அவங்க குடும்பமும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இப்ப பயந்து உண்மையை ஒத்துக்கிட்டா நாம அவங்கள சும்மா விட்டு போயிட்டுமா? அதுல இந்த விமலுங்கிற ராஸ்கல் எவ்வளவு தூள்னா, அவங்க நம்மள படுத்தின பாட்டுக்கு நம்ம அவங்கள துவம்சம் பண்ணதான் என் வெறி அடங்கும். பீட்டர், அமைதியா இரு. எதுக்குப்பா அடுத்தவங்க பொல்லாப்பு நமக்கு? நமக்கு தான் நம்ம பொண்ணு கிடைச்சிட்டால. அவங்க இத்தனை நாள் நம்ம பொண்ணை பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நாம கஷ்டம் கொடுக்க கூடாதுப்பா. 40 நாள் அவளை பிரிஞ்சிருந்திருக்கோம், இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்துக்க மாட்டோமா? விடுப்பா. இனிமே நம்ம மேரி நம்ம வீட்டுக்கு வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேரியோட வாழ்க்கையில அவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் மட்டும்தான். ஆனா அவ என்கிட்ட எவ்வளவு கோவமா பேசினான்னு பாத்தீங்களா எல்லாரும்? உன்கிட்ட கோவமாவது 2 வார்த்தை பேசினாமா, எங்களை எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல பாத்தியா? நீ ஒண்ணு வருத்தப்படாத பாத்திமா, இதெல்லாம் ஒரு கெட்ட நேரம், அவ்வளவுதான். சரிம்மா, நாம இப்ப கிளம்புனாதான் ராத்திரிக்குள்ள வீடு போய் சேர முடியும். வாங்க போலாம். கிளம்பிடலாம்ப்பா. நீங்க இல்லைன்னா எங்க மேரியை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நோ ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உங்களுக்கு எப்போ என்னோட ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் 4 நாள்ல அவங்க உங்க மேரி அனுப்பி வைக்கலன்னா நீங்க உடனே என்கிட்ட தகவல் சொல்லுங்க. ஏதாவது பெருசா பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ சிந்துஜா. சரிம்மா, அப்ப நாங்க வர்றோம்மா. பாத்திமா, நீ எங்க கூட வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறோம். சரி வா. பாட்டி, வரேன். போலாம், வரேங்க. ஒரே புகையா இருக்கு. ஏண்டா பாரு, இன்னைக்கு சஷ்டியும் இல்ல, பிரதோஷமும் இல்ல, வெள்ளிக்கிழமையும் இல்ல, வேற என்ன விசேஷம் பாரு? ஆமாப்பா, தாமரை எங்க? அம்மா, அது ஒண்ணும் இல்ல. நம்ம தாமரைக்கு ஒரு 4-5 நாளாவே அம்மன் கனவுல வந்துட்டு இருக்கா. நேத்தி கடன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பூம்பு மாட்டுக்காரமா அது இதுன்னு சொல்லிட்டு காலையில இருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப வீட்டை ஒரு மினி கோயிலாவே மாத்திட்டா. நேர்த்தி கடன்லாம் உடனே நிறைவேற்றிடணும்ப்பா, இல்லன்னா அது குடும்பத்தையே அழிச்சிடும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்ன, இவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இது தெரியாம நான் போய் கடையில கறி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமோ நீங்களாச்சு உங்க மருமலாச்சு, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கம்பெனிக்கு தானே போறேன், போற வழியில அப்படியே இந்த பாய் கடையில குத்துட்டு போயிடுறா. இது வரையா? ஆமாண்டா. சரி, வரேன்.
அம்மாடி என்னம்மா இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்ட? இல்லத்த, உங்களுக்கே தெரியும் 2-3 நாளா என் கனவுல அந்த நேர்த்திக்கடன் ஞாபகமாவே இருக்கு. அது என் மனப்பிரமையா இல்ல அம்மனே வந்து சொல்றாளான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதான் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாமா, நேர்த்தி கடன் செலுத்தாத வீடும் நெல்லிக்காய தராத வீடும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. அம்மாடி, விரதம் இருக்கும்போது சுத்தமா மடியா இருக்கணுமா. அதனால நீ படுத்து தூங்குறதுக்கு அத்தை ஒரு பாய் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். அதுல தூங்க என்ன? இல்லத்த, நேத்தே நான் எல்லா பூஜை சாமானையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னையில இருந்து 3 வாரத்துக்கு தொடர்ந்து விரதம் இருந்து பூஜை பண்ண போறேன். அம்மாடி, உன்னோட இந்த பரிபூரணமான பக்திக்கு அந்த அம்மா உன் கூடவே இருப்பாம்மா. அம்மாடி, நேர்த்தி கடன்லாம் நிறைவேற்ற வேண்டிய நேரத்துல நிறைவேற்றிடணுமா, இல்லனா கஷ்டமா போயிடும். இவ்ளோ ஏன், நம்ம ஊர்ல பூக்கார பொண்ணம்மான்னு ஒரு பாட்டி இருந்தாங்க தெரியுமா? ஆமா. அந்த பாட்டியோட பேத்திக்கு திடீர்னு பிரசவ வலி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சுமா. அய்யோ, அப்புறம் அந்த பொண்ணு பிரசவ வலியில ரொம்ப துடிச்சிருச்சுமா. நம்ம ஊர்ல தான் இந்த டாக்டருங்க வீட்டுக்கு வந்து வைத்தியம் பாக்குற வசதி எல்லாம் கிடையாதே. வயசுல பெரியவங்க தான் வந்து பிரசவம் பாப்பாங்க. அவளுக்கு வலி வந்த நேரத்துல அவங்க அம்மா காட்டுக்கு சொல்லி பொறுக்க போயிட்டாங்க. புருஷன்காரனும் வீட்ல இல்ல. அந்த புள்ள பாவம் வலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்குமா. வேற வழி இல்லாம கதவு கிட்ட வந்து ஆத்தா காப்பாத்துன்னு கத்தி இருக்கு. அப்புறம் ஆத்தா வந்து காப்பாத்தினால அத்த? பின்ன ஆத்தாவை வேண்டுனா வந்து காப்பாத்தாம இருப்பாளா? தெய்வம் மாதிரி ஒரு மருத்துவச்சி வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தாங்கம்மா. நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு. நீ ஒரு கடங்காரி. உன்கிட்ட அரிசி வாங்கினா அது பாவம். எனக்கு இல்ல, என் அம்மனுக்கு கடன் தரணும். அம்மா, நீ ஏமா சாப்பிடாம இருக்க? ஏன்னா சாமி உன்னை என் கையில பத்திரமா கொடுத்தா நான் சாப்பிடாம இருக்கேன்னு வேண்டிக்கிட்டேன். அப்போ சாமி தான் எனக்கு கொடுத்துச்சா? ஆமாண்டா செல்லம், உன்னை சாமி தான் எனக்கு குழந்தைய கொடுத்துச்சு. அதனாலதான் விரதம் இருக்கேன். சாமியோட பேர் என்னம்மா? அவளுக்கு பேர் இருக்குடா. அகிலாண்டேஸ்வரி, ஆதிபராசக்தி, புவனேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மா, வெக்காளி அம்மான்னு அவளுக்கு பல பேர் இருக்கு. அப்படின்னா நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடணுமா? நீ எந்த பேரையும் சொல்ல வேணாம். அம்மாவை எப்படி கூப்பிடுறியோ அதே மாதிரி அம்மான்னு கூப்பிடு. இந்தா.
அம்மாடி 7 நாள் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இன்னும் பட்னியாவே இருக்கிறியம்மா. இந்தா இந்த பாலையாச்சும் கொஞ்சம் குடிமா. வேணாத்த, அம்மனுக்கு பிரசாதமா வச்ச பானகத்தையே நான் சாப்பிட்டுட்டேன், அதுவே போதும். என்னமோமா, உன் கடுமையான விரதத்துக்கு அந்த ஆத்தா நல்ல பலனை கொடுக்கணும். அத்தை, நான் கோயிலுக்கு போய் வன்னி மரத்தை சுத்திட்டு 8வது நாள் விரதத்தை முடிச்சிட்டு விளக்கு போட்டு வந்துடுறேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஏய் தாமரை, அம்மா அம்மா, தாமரை, ஐயோ தாமரை. என் சம்சாரம் கோயிலாதாங்க. பொய் சொல்லாதீங்க பூவரசு. உங்க பொண்டாட்டி கோகிலா ஆக்சிடென்ட்ல செத்து